வண்டி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 ஆக்ஷன் ஆகி வந்த வெஹிக்கிள். சரி ஓகே ஃபுல் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரேம் வந்து டோட்டலாகவே பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஆர்ச் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரேமு. அடித்த இம்பாக்டில் ஃப்ரேமே வந்து டோட்டலாக பெண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கோன் செட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கோன் செட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசு கோன் செட் வாங்கிட்டு வந்தாச்சு. 4 கோன் செட்டு. ஸோ இதான் 4 கோன் செட்டு. ஸோ எல்லாமே வந்து பால்ஸோடு வந்துடும். எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேல் கோனு கீழ் கோனு ஸோ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணி பால்ஸ்லாம் அடிக்கடி க்ரீஸ் பேக் பண்ணியாச்சு. டீ ஸ்டெம்மே வந்து பயங்கரமாக பெண்டாக இருந்துச்சு. ஸோ டீ ஸ்டெம்மையுமே மாற்றியாச்சு அப்படியே. இதான் டீ ஸ்டெம்மு. ஸோ இதுவுமே வந்து பயங்கர பெண்டு. ஸோ 4K மேலே ஏறல. ஸோ இதையுமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. டீ ஸ்டெம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கோன்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லாக பால்ஸ் போட்டு க்ரீஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஃபுல்லாக மாட்டியாச்சு கம்ப்ளீட்டாக பழையபடி. அப்போ ஃப்ரண்ட்டு மட்கார்டுமே அடித்த அடியில் வந்து ஃபுல்லாக அப்பளம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு. ஃப்ரண்ட்டு மட்கார்டுமே கூட அப்படியே புதுசு வாங்கியாச்சு. கம்பெனி ஒரிஜினலே வாங்கியாச்சு. அப்படியே மட்கார்டில் ஒரு 6 ஸ்டேவுமே பெண்டாக இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து புதுசு மாற்றியாச்சு. ஸோ 6 ஸ்டேவுமே. அப்புறம் டேங்க்கும் 2 இடத்துல டென்ட்டு. ஸோ 3 இடத்துல டென்ட் இருந்துச்சு. ஸோ இது 2 இடம் அப்புறம் இந்த ஒரு இடத்துலையுமே டென்ட் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து பெண்ட் எடுத்து கொடுத்துருந்துச்சு. ஸோ ஃப்ரேமையுமே பெண்ட் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பெண்டாக இருந்துச்சு, நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக எடுத்துருக்கோன்னு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக எப்படி ஒரிஜினாலிட்டி எப்படி வந்துச்சோ ஸோ அதே மாதிரி அவங்க ஃப்ரேமையுமே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரேம் தனியாக வாங்க போனீங்கன்னா 22,000 வரும். அது இல்லாமல் கல்ட்டி மாட்டர் லேபர் எல்லாம் சேர்த்தா ஒரு 30,000 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ அவங்க ஃப்ரேமையே அவங்களுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ டேங்க்குமே பெண்ட் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக இருந்தனால இப்படி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர். அப்புறம் கிளச்சு லிவருமே உடஞ்சிருந்துச்சு. ஸோ கிளச்சு லிவருமே வந்து மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சுருக்கோம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உபர் மோட்டோகிராஃப்ஸ். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஒர்க்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துடலாம்.